அன்பு தமிழுறவுகளுக்கு ஸ்ரீரங்கண்ட வணக்கங்கள். மத்திய கிழக்கின்ற கடுமையான பாலைவனங்களுக்கு மத்தியில் பாறைகள், சுடும் சூரியன் மற்றும் இடையறாத காற்றை தவிர வேறொன்றும் இல்லாத ஒரு நிலப்பரப்பில் மனித அறிவும் பொறியியல் திறனும் சேர்ந்து இயற்கையை சவால் செய்த ஒரு கதை தான் இது. பல தசாப்தங்களாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள நேகவ் பாலைவனம் உயிரற்ற நிலமாகவே இருந்து வந்தது. கோடையில் வெப்பநிலை 110 டிகிரி ஃபாரன்ஹைட்டை தாண்டும். ஆண்டில் சில வருடங்கள் மட்டும் மழை பெய்யும். நிலத்தடி நீர் ஆதாரங்கள் தலைமுறைகளாக வறண்டு போன ஒரு பகுதி அது. விவசாயமே உயிர்நாடியாக இருந்த இந்த இளம் தேசத்தில் நீர் இல்லாதது ஒரு தேசிய அச்சுறுத்தலாக இருந்து வந்துச்சு. அதே நேரத்தில் சில டசின் மைல்கள் தூரத்தில் மத்திய தரைக்கடல் பறந்து விரிந்து முடிவற்ற அளவு உப்பு நீர் கொண்டிருந்துச்சு. இந்த முரண்பாடு தான் ஒரு துணிச்சலான கேள்வி எழுப்பியது. அது என்னென்றா, கடலையே பாலைவனத்திற்குள்ளே கொண்டு வர முடியாதா என்றது. இதில் இருந்துதான் பாலைவனத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமான கால்வாய்கள் உருவாக்கி ஒரு செயற்கை நதியை கட்டுற கனவு பிறந்தது. இந்த கனவு 2000 ஆண்டில் அதிகாரபூர்வமாக ஒப்புதல் பெறுது. சுமார் $3 பில்லியன் முதலீடு, நூற்றுக்கணக்கான பொறியியலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் பல ஆண்டு உழைப்பு இதில் இணைஞ்சுது. ஆனால் நீர் கொண்டு வர முன்னுக்கு பாலைவனத்தையே மாற்ற வேண்டியிருந்துச்சு. உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள், நிலத்தடி ரேடார் ஆய்வுகள், காற்றின் வேக மற்றும் திசை அளவீடுகள் மூலம் மணல் மேடுகளின் இயல்புகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வுக்குழுக்கள் மாதக்கணக்கில் பாலைவனத்தின் மையத்தில் தங்கி 100 அடிக்கும் மேலே ஆழம் கொண்ட நூற்றுக்கணக்கான துளைகளை தோண்டி மணலுக்கு அடியில் மறைந்திருந்த புவியியல் அடுக்களை பற்றி விளங்கிக் கொள்கின. ஒரு சிறிய தவறும் எதிர்காலத்தில் முழு கால்வாயையும் ஆபத்துக்குள்ளாக்கக்கூடும் என்றதால் ஒவ்வொரு அளவீடும் சென்டிமீட்டர் துல்லியத்தோடு பதிவு செய்யப்படுது. பிறகு தொடங்கியதுதான் உண்மையான போராட்டம். நூற்றுக்கணக்கான புல்டோசர்கள் பாலைவனத்தில் ஊர்வலமாக நகர்ந்து உயரமான மணல் மேடுகளை வெட்டி தாழ்வான பகுதிகளை நிரப்பிச்சு. மணல் மிகவும் தளர்வாக இருந்ததால் அது இயந்திரங்கள்ட இடையே கூட தாங்க முடியாத நிலையில் இருந்துச்சு. அதனால் பொறியியலாளர்கள் ஒரு எளிய ஆனால் புத்திசாலித்தனமான முறையை பயன்படுத்தினர். கட்டுப்படுத்தப்பட்ட அளவு தண்ணீரை மணலில் மேலே தெளித்து அதை ஈரப்படுத்தினவை. இதனால் மணல் துகள்கள் ஒன்றோடொன்று பிணைஞ்சு அடர்த்தியான அடுக்காக மாறிச்சு. பின்னர் கனரக உருளைகள் அந்த ஈரமான மணலை இறுக்கி காற்று மூலக்கூறுகளை அகற்றி ஒரு திடமான அடித்தளத்தை உருவாக்கிச்சு. சுடும் சூரியனுக்கு கீழே மணல் மற்றும் தண்ணீரால் மட்டுமே உருவான இந்த அடித்தளம் கிரேன்கள் மற்றும் லாரிகள் இடையே தாங்கக்கூடிய அளவுக்கு உறுதியானதாக மாறியது. அடித்தளம் தயாரான உடனே அகழ்வாராய்ச்சி தொடங்கிச்சு. இது நவீன இஸ்ரேலின் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி. தினமும் சுமார் 7000 டன் மணல் மற்றும் மண் அகற்றப்பட்டது. நூற்றுக்கணக்கான அகழ்வாராய்ச்சி இயந்திரங்களும் பிரம்மாண்டமான டிப்பர் லாரிகளும் 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் நிலவும் சூழல்ல தொடர்ச்சியாக இயங்கிச்சு. கால்வாய் ஒரு அகலமான யூ வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டது. அடிப்பகுதி சுமார் 180 அடி அகலமும் சராசரியாக 23 அடி ஆழமும் கொண்டது. நீர் பம்புகள் இல்லாமல் இயற்கையாகவே பாய வேண்டும் என்பதால் சரிவு மிகவும் துல்லியமாக கணக்கிடப்பட்டது. 100 அடிக்கு 1 அங்குலத்துக்கும் குறைவான சாய்வு. இந்த அளவிலான துல்லியம் கிடைக்க ஒவ்வொரு சில 100 அடிக்கும் லேசர் சமநிலைப்படுத்தும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. தோண்டப்பட்ட மணல் வீணாக போகவில்லை. அதையே கால்வாயின் இருபுறங்களிலும் 10 முதல் 16 அடி உயரம் கொண்ட கரைகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திச்சினோம். சில பகுதிகளில் நிலம் பலவீனமாக இருந்ததால் ஆழமான மணல் குவியல்கள் துடையப்பட்டு வலுப்படுத்தப்பட்டன. சில இடங்களில் சிமெண்ட் மற்றும் களிமண் கலவைகள் பயன்படுத்தப்பட்டு அடித்தளம் உறுதியாக்கப்பட்டுச்சு. இவ்வாறு நூற்றுக்கணக்கான மைல்கள் நீளத்தில் பாலைவனத்தின் மையத்தில் ஒரு நதி வடிவம் மெதுவாக உருவெடுத்தது. ஆனால் இன்னொரு பெரிய சவால் இருந்தது. அதுதான் கசிவு. அதாவது பாலைவன மணல் எந்த நீரையும் சில மணி நேரங்களில் உறிஞ்சி விடும் தன்மை கொண்டது. அதனால் கால்வாயின் தரை முழுக்க அடைக்கப்பட வேண்டி, அதாவது நீர் புகாமல் சீல் பண்ண வேண்டி இருந்துச்சு. இதற்காக கால்வாயின் தரை மற்றும் சரிவுகள் முதல்ல ஈரப்படுத்தப்பட்டு மெல்லிய மணல் அடுக்கால் சமன் செய்யப்பட்டது. அதன் மேலே தடிமனான கான்கிரீட் கலவை ஊற்றப்பட்டு இந்த கலவை குறிப்பிட்ட இடைவெளிகளில் பிரிக்கப்பட்டு விரிசல் மூட்டுக்கள் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் அமைக்கப்பட்டது. அவை சூடான பிட்மென்ட் சீலண்டு மூலம் நிரப்பப்பட்டு வெப்ப மாற்றத்தால் ஏற்படும் விரிசல்களையும் கசிவையும் தடுத்தன. சில பகுதிகளில் கூடுதலாக HDPE ஜியோ மெம்பரேன் அடுக்குகள் சேர்க்கப்பட்டு இரட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது.
மொத்தமாக நூற்றுக்கணக்கான மைல் கால்வாய் கான்கிரீட்டால் வரிசையிடப்பட்டு மத்திய கிழக்கின்ற மிகப்பெரிய நீர்ப்புக அமைப்புகளில் ஒன்றாக மாறியது. கரைகளில் வெட்டிவர் புல் மற்றும் பாலைவன மரங்கள் நடப்பட்டு மணலரிப்பை கட்டுப்படுத்தினார்கள். மேலிருந்து பார்க்கும்போது இந்த கால்வாய் தங்க நிற பாலைவனத்தின் நடுவே ஒரு பளபளக்கும் வெள்ளி ரிவன் போல காட்சியளிச்சிது. ஆனால் ஒரு கால்வாய் மட்டும் போதாது. நீர் ஒழுங்குமுறை, போக்குவரத்து மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டுக்காக நூற்றுக்கணக்கான துணை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. பாலங்கள், ஸ்பில்வேகள், சைவன்கள், வடிகால் கல்வெட்டுகள், விநியோக வாயில்கள் என ஒவ்வொரு கூறும் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டது. ஒரு சிறிய செயலிழப்பே நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு நீர் கிடைக்காமல் செய்யக்கூடியதால் அனைத்தும் ஒரே ஒத்திசைவில் செயல்பட வேணும். 15 ஆண்டுகளுக்கு மேலான கடுமையான உழைப்புக்கு பிறகு அந்த வரலாற்று நாள் வந்துச்சு. முதல் முறையாக நீர் வறண்ட கால்வாய் தளத்தில் பாய்ஞ்சது. அது வெறும் நீரின் ஓட்டமாக இல்லை, தலைமுறைகளாக விவசாயிகள் கனவு கண்ட ஒரு நம்பிக்கையின் ஓட்டமாகத்தான் இருந்துச்சு. பாலைவனத்தில் பசுமை முளைக்க தொடங்கியது. ஆனால் இந்த நீர் இன்னும் கடல் நீர் தான். அதை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த செயற்கை நதியின் பயணம் அதிநவீன உப்பு நீக்கும் ஆலைகளில் முடிவடையுது. இங்கு கடல் நீர் பல கட்ட வடிகட்டல் மூலம், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போன்ற அறிவார்ந்த தொழில்நுட்பங்கள் மூலமும் உப்பிலிருந்து பிரிக்கப்பட்டு குடிக்கத்தக்க நன்னீராக மாற்றப்படுது. இவ்வாறு கடலிலிருந்து பாலைவனம் பெற மணல் வழியாக ஓடும் இந்த செயற்கை நதி மனிதன் இயற்கையை எதிர்த்து அல்ல, அறிவுடன் இணைந்து வெற்றி பெற முடியும் என்பதற்கான சாட்சியாகத்தான் இருக்குது. இது வரும் ஒரு பொறியியல் திட்டம் இல்லை, உயிரற்ற பாலைவனத்திற்கே உயிரூட்டிய ஒரு மனித கதை. நன்றி. நான் ஸ்ரீரங்கன்.